சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம முறுமுறுன்னு ஒரு உருளைக்கிழங்கு பக்கோடா பார்க்க போகிறோம். டீ கடையில் வந்து சாப்பிட்ருப்போம் பட்டணம் பக்கோடா, மிது பக்கோடா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு சத்து மாவு வச்சு பண்ண போகிறோம். சத்து மாவு இல்லாதவங்க கடலை மாவு வச்சு பண்ணலாம். இதுக்கு 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ், கேப்சிகம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை. அரைக்கிறதுக்கு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கரகரப்பை அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் போட்டுக்கலாம். இதில் வந்து ஓமம் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது சத்து மாவு. அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அந்த டேஸ்ட் வந்து வந்துடும். இது வந்து நம்ம சத்து மாவு போட்டுக்கிறதுனால அந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே பிடிச்சு வச்சுக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மிது பக்கோடா அளவுக்கு நல்லா முறுமுறுப்பு தன்மை வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. இது ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு அப்படியே நல்ல சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சிடாதீங்க, அது ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இது வந்து சாஸோட, சட்னியோடு எடுத்துக்கலாம். டீ, காஃபிக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். வெரைட்டி ரைஸோட ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதுவும் தயிர் சாதத்தோட. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணவே இல்லை கொஞ்சம் கூட. இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள் போட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம 2வது பேட்சுமே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து நீங்கள் உதிரி பக்கோடா மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன். இதில் நான் போட்டிருக்கிறது சத்து மாவு. அது கடலை மாவு மாதிரியே இருக்கும். சத்து மாவு இல்லாதவங்க நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணி பண்ணலாம். இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் என்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம்.